இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தனுசு ராசி நண்பர்களை பத்தி தான் பார்க்க போறோம். குருவின் ராசியாக நீங்க இருப்பதால உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையாதுங்க. பார்க்க நோஞ்சானாக இருந்தாலும் அறிவினுடைய பலம் பார்த்தீங்கன்னா உங்களை விட யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை உத்தமன்னு காட்டிக்கொள்ள எந்த சூழ்நிலையிலும் சில பொய்களை சொல்ல தயங்க மாட்டீங்க. எந்த தருணத்திலையும் தன்னை பொல்லாதவன்னு யாரும் கருதுவதை விரும்ப மாட்டீங்க. எந்தையோ ஒரு சமயம் சந்தர்ப்பம் சரியில்லாமல் ஒரு தவறு நீங்கள் செய்துட்டீங்கன்னா போகிற போக்கில் இவங்க தான் செய்யும் தவறுன்னு நியாயப்படுத்திடுவீங்க. மேலும் குதிரை போல வேகமான செயல்படக்கூடிய உங்களுக்கும் பசி தாக அறியாமையில் வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க. பூமிக்கும் கடவுளுக்கும் பாலமாக விளங்குவீங்க. உங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியவங்க நெருப்பு ராசிக்காரர்களான மேஷம் சிம்ம ராசி நண்பர்கள் மட்டும்தாங்க. மேலும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் தனுசு ராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக சிறப்பான எளிமையான ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே உற்சாகமாக இருக்கக்கூடிய நபர்னா நீங்கள் மட்டும்தாங்க. உங்களுடன் பழகக்கூடிய நபரும் நீங்கள் உற்சாகமாக வச்சுப்பீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிறு குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நீங்கள் நடக்காமல் இருந்த உங்கள் காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சு மன நிம்மதி பெறுவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் இனி அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நன்கு நடக்க போகுதுங்க. அதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். வாடிக்கையாளருடைய தேவையறிஞ்சு இந்த நேரத்தில் பொருட்களை அனுப்பி அவங்களுடைய நன்மதிப்பையும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையாக பணிகளை செய்து முடிச்சு நிர்வாகத்தினுடைய நல்ல பெயரும் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகள் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதுப்பிப்பது போன்றவற்றை ஈடுபடலாம். பெண்களுக்கு பற்றின இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்க போகுது. அதே போல் கலைத்துறையினருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமான பலன் காத்திருக்கு. வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் தேடி வரும். சாத்திரியத்தோடு கையாண்டிங்கன்னா லாபமான மாதமாக மாற்றிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரப்போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய நபர்களால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக வாய்ப்பிருக்கு. அதனால் கவனமோடு பழகுவது நல்லது. மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குன்னே சொல்லலாம். எல்லா விதத்திலும் நன்மை உண்டுங்க. எது செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்க போகுது. எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் தருங்க. பணம் வருவது அதிகரிக்க போகுது. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தில் குதூகலம் உண்டுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைங்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலை இனி மாறும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால நன்மை உண்டு. தேவையான சரக்குகளை கையிருப்பு வச்சிருப்பீங்க. துணிச்சலாக முயற்சி மேற்கொண்டு வியாபாரத்தினை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு காரியங்களில் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. கலைத்துறையினருக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பீங்க. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் துலாம் தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பிரச்சனைகள் குறையுங்க. மனதில் அமைதி உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைபட்ட இருந்த காரியத்தில் செய்து முடித்து பார்த்தீங்கன்னா மன மகிழ்வு அடைவீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க. மேலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் அடுத்தவங்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை தூண்டும் விதமாக இருக்கும். எனவே நிதானமாக இருப்பது நல்லது. மேலும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை கூட எதையோ அவசரப்படாமல் நிதானமாக செய்வது தான் நல்லது.
அடுத்தபடியாக உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் பேசுவது இந்த நேரத்தில் தவிர்த்திடுங்க. அடுத்தவங்க சொல்வதை நம்பும் முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளருடைய தேவையை அறிஞ்சு செயல்பட பாருங்க. முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகணும்னா எளிமையான சிறப்பான ஒரு பரிகார முறை என்னன்னா, சித்தர்களை வழிபடுவாங்க. கணக்கன்பட்டி சித்தன் போன்ற சித்தர்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனதில் தைரியத்தை ஏற்படுத்தும், மனக்குழப்பத்தை நீக்கும், நிம்மதியை தரும். உங்கள் காரியங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை தேடித்தருங்க. மேலும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருமை தெரிந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் யோசனை அலுவலகத்தில் குடும்பத்திலும் மதிப்புங்க. உங்களுடைய மேலான யோசனைகளை சொல்ல தயாராகுங்க. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாம தவித்த நிலையும் மாறப்போகுது. தைரியம் பிரகாசிக்குங்க. எனவே எந்த முடிவையும் சட்டுன்னு முடிவு செஞ்சிடுவீங்க. அதே போல நல்ல விஷயங்களை தள்ளி போடாம இருங்க. இந்த நேரத்துல வீடு மனை ஆடை ஆபரணங்கள்ல விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம். தொழில் செய்தீங்கன்னா நண்பர்கள் உதவி செய்வாங்க. லாபகரமான முதலீடுகள் செய்வீங்க. சிலர் வெளிநாடு பயணங்கள் செல்வீங்க. உத்தியோகத்தர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். வேலையில இடமாற்றம், பதவி உயர்வு உண்டு. சம்பள உயர்வு கிடைக்குங்க. குடும்பத்துல எதையும் ஒரு முறைக்கு இருமுறை இந்த நேரத்துல யோசித்து முடிவெடுக்க பாருங்க. தாய் வழி உறவோடு உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சூழ்நிலை இனி மாறும். ரொம்ப பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டு. குழந்தைகளிடம் கடிந்து கொள்ளாதீங்க, எடுத்து சொல்லுங்க, அதுவே நல்லது. அவரங்களை அவசரப்படுத்த வேண்டாம். மேலும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கடுமையாக உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியதாக இருக்குது. நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அரசியலில் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். மேலிடத்தில் இருந்து முக்கிய பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரப்போகுது. சந்தோஷமான செய்தி சேருங்க. பெண்கள் சிறிய நோயினாலும் உடனடியாக இந்த நேரத்தில் மருத்துவரினுடைய அணுகுவது நல்லதுங்க. மருந்து சார்ந்த செலவுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சேமிப்பில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். இருந்தாலும் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடந்தேறும். மாணவர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க போகிறீங்க. புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா வெற்றி உண்டு. மேலும் மனக்கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. முயற்சிகள் தடை ஏற்படலாம். இதிலும் எச்சரிக்கையாக இருங்க. கலைத்துறையினருக்கு உடனிருப்பவங்களோடு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதத்தை தவிர்த்து சாதுரியமாக கையாள்வது நல்லது. வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு சேருங்க. உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. மேலும் நீண்ட நாட்களாக வர வேண்டி இருந்த பணமும் உங்கள் கைக்கு சேரப்போகுது. மேலும் தனுசு ராசி மற்றும் லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரம் பணம் காசுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பம்னு ஒன்று சேரப்போகுது. கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டு. காதல் கைக்கூடி வரும். குழந்தை பாக்கியம் உண்டு. சுற்றுலா சென்று வரப்போறீங்க. தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்குதுங்க. மேலும் நினைத்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியம், அப்பா மாமனாரின் ஆரோக்கியம், கண் பிரச்சனை, வயிறு பிரச்சனை போன்றவற்றை பெரியவங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடம் பலமாக இருப்பதால் நினைத்த காரியம் சரியாக நடக்க போகுது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை சரியாக பொருந்திடுங்க. அதே போல் முழு தெய்வ அனுகிரகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. இதனால் புதிய விஷயங்களை எடுத்து செய்வீங்க. முழு தெய்வ அனுகிரகம் உண்டாகும். விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் பார்வை இருப்பதால் வெளியூர் செல்வதும் வெளிநாடு செல்வது, இடமாற்றம் கொடுப்பது போன்றவை நடக்க போகுது. மன அமைதி மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. பல புதிய மாற்றங்களும் முன்னேற்றங்களோடு கிடைக்க போகுது. மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். குறிப்பாக தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கைன்னு நல்ல முன்னேற்றம் இருக்குது. வேலை தொடர்பான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கேற்ற பாராட்டு இந்த நேரத்தில் உண்டு. புதிய வேலை தேடுபவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். பண வரவு சீராக இருக்கும். முன்பு நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். வியாபாரம் செய்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது.
பொருளாதாரத்திலும் இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மன அமைதி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்குது. அரசியலில் நல்ல இடம் உண்டு. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆகக்கூடிய யோகமும் உண்டு. திட்டமிட்டு இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரும். மனைவி மூலமாக கணவர் மூலமாக அதிர்ஷ்டம் உண்டு. தெய்வ அனுகிரகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் தனுசு ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.